சுந்தரம் தண்ணி குடிப்பதற்காக பானை வாங்க பானை கடைக்கு சென்றார். அழகான பானை ஒன்றை வாங்கி வீட்டில் வைத்து தண்ணீர் ஊற்றி வைத்தார். சிறிது நேரம் கழித்து பார்த்தார், பானையிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டு இருந்தது. அட பாவி, இந்த பானை கடைக்காரன் ஓட்ட பானையை நம்ம தலையில கட்டிட்டானு சொல்லி ஓட்டை பானையை எடுத்து சென்று பானை கடைக்காரனிடம், நீ கொடுத்த பானை ஓட்டையாக உள்ளது என்றார். பானை கடைக்காரனும், உங்களுக்கு புது பானையை தான் கொடுத்தேன், இருந்தாலும் பரவாயில்லை, மற்றொரு பானை எடுத்து செல்லுங்கள் என்று வேறொரு புது பானையை கொடுத்தார். சுந்தரம் வாங்கி வந்த புது பானையில் மீண்டும் தண்ணீரை நிரப்பினார். மீண்டும் சிறிது நேரத்தில் தண்ணீர் கொட்டியது. சுந்தரத்துக்கு வந்ததே ஆத்திரம். பானை கடைக்காரரை கையோடு கூட்டி வந்து, உன் பானை எப்படி ஒழுகுகிறது, பாட்டை பானையை மீண்டும் தந்துள்ளாய் என மிக மோசமாக கோவப்பட்டார். பானை கடைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. புது பானையை தானே கொடுத்தோம் என்று முன்னும் பின்னும் பார்த்தார். அதன் பின் பானையை சற்று தூக்கி பார்த்தார். சுந்தரம் பானையை வைத்திருந்த மேஜை கடியில் சிறிய ஆணி இருந்தது. அதில் குத்துப்பட்டுதான் பானை ஓட்டையாகி இருக்கிறது. கடைக்காரர் சுந்தரத்திடம், தவறு நிகழ்வது இயல்புதான், ஆனால் ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நிகழும் போது நம்மிடமும் ஏதேனும் தவறு இருக்கிறதா என யோசித்து பாருங்கள் என்றார்.